வணக்கம் நண்பர்களே. இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்காததுக்கு முன்னாடி அது இசேவை ஐடியும் கேன் ஐடியும் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள், அப்போ தான் இது புரியும். இப்போ நீங்கள் உள்ள சர்வீஸ் இன்கம் சர்டிஃபிகேட் சர்வீஸ் எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ளிகேஷனோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், டின் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் 9. இது 9மே வேணுமா அப்படின்னா இந்த 9மே வேணுன்றதுல கட்டாயம் இல்லை. இதில் மெயினானது அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வேணும். எனி அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இது ரெண்டையும் இணைச்சி அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். அடுத்தது பான் கார்டு, அப்புறம் அந்த சேலரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் யார் யாருக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். இப்போ இதில் வந்து கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சேலரியை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். கவர்மெண்ட்டு சேலரியை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் அப்ளை பண்ணுறோம் அவங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு, கூடுதலாக சேலரி ஸ்லிப் தேவைப்படும். அதுக்கும் அடுத்து இது வந்து வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் இந்த டாக்குமெண்ட் மட்டுமே போதுமானது. ஒருவேளை அவங்களுடைய வருமானம் வந்து 2.5 லட்சம், வருஷத்துக்கு 2.5 லட்சத்தை தாண்டுது அப்படின்னா கூடுதலாக பான் கார்டு தேவைப்படும். அடுத்து ப்ரைவேட்டாக வேலை வாங்குறவங்க சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, மந்த்லி சேலரி வாங்குறாங்க, அவங்களுக்கு சேலரி ஸ்லிப் கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும் அந்த இதை அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா சும்மா காமனாக வாங்குறாங்க, ஏதோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி வேஜஸ்ன்னு போட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்படி ஒரு வேளை எங்களுக்கு அந்த சேலரி ஸ்லிப் வச்சு தான் அப்ளை பண்ணணும்னு ஒரு சில பேர் விரும்பலாம். அப்படி விரும்புகிறவங்க வந்து அவங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு, சேலரி ஸ்லிப். ஒரு வேளை நீங்கள் வாங்குகிற சம்பளம் வந்து மாதத்துக்கு 21,000 ரூபாய்க்கு மேலே வரது மாதிரி இருந்ததுன்னா அது வருஷத்துக்கு 2.5 லட்சத்தை தாண்டும். அப்படி வந்தது அப்படின்னா உங்களுடைய பான் கார்டும் சேர்த்து கூடுதலாக கொடுக்குற மாதிரி வரும். அடுத்து இந்த பப்ளிக் அப்படிங்கிறதுல வந்து மேக்ஸிமம், அதாவது டெய்லி வேஜஸை பண்ணுறவங்க, தினக்கூலி போகிறவங்க, விவசாய கூலி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, இவங்க எல்லாமே இந்த பப்ளிக் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை டெய்லி வேஜஸா, இல்லை வார சம்பளம் வாங்கினாலும் கூட டெய்லி வேஜஸ்னே போட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக வீக்லி வேஜஸ்லாம் போட வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு, இது மட்டும் இருந்தாலே போதுமானது. அப்புறம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது எதுக்கு என்னென்னு, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அலைடு அப்படின்ற போது விவசாயம் இருக்காங்க இல்லையா, விவசாய நிலம் வச்சு அதில் வருமானம் பார்க்குறவங்க அவங்களுக்கு தான் இந்த இது லேண்டோட டீட்டெயில்ஸு கொடுக்குற மாதிரி வரும். அதோட வருமான ப்ரூஃபும் கொடுக்குற மாதிரி வரும். அதாவது டேக்ஸ் எதாவது ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும். அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இதே போல தான் ஃபோட்டோ, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு. கூடுதலாக என்ன தேவைப்படும் அப்படின்னா அவங்க கடைக்குரிய டின் நம்பர், அதாவது ஜிஎஸ்டி நம்பர் இப்போ எடுத்துருவாங்களே அது. அதே போல் அவங்களும் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்ததோட டாக்குமெண்ட்டு கொடுக்குற மாதிரி வரும். அடுத்தது ரெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது கூடுதலான ஆவணம் என்ன தேவைப்படும் அப்படின்னா ஹவுஸ் டீட்டெயில்ஸ், வார்டு வைஸாக கேட்குறாங்க. அதாவது வீடோ கடையோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது, எதன் மூலமாக எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுக்குற வேண்டியது வரும் ரெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா. அதனால் இதில் மேக்ஸிமம் வந்து அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ், ரெண்ட்டு யாருமே ஜாஸ்தி செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதர்ஸை வந்து செலக்ட் பண்ணி தினக்கூலி, விவசாய கூலி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, இது எல்லாமே இதில் கவர் ஆகி வந்துடுவாங்க. அதுபோக கவர்மெண்ட் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்கள சேலரி ஸ்லிப் வைக்க வேண்டியது வரும். வருஷத்துக்கு 2.5 லட்சத்தை தாண்டுற பட்சத்தில் ஆதார பான் கார்டை வந்து ப்ரூஃபாக கொடுக்குற மாதிரி வரும், அடிஷ்னல் ப்ரூஃபாக கொடுக்குற மாதிரி வரும். இப்போ வாங்க இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். tnisevai.tn.gov.in இந்த வெப்சைட் அடிச்சுட்டு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து துறை உள்நுழைவுன்னு இருக்கும், பயனாளர் உள்நுழைவு. இதில் பயனாளர் உள்நுழைவுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இசேவை ஐடி, அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து இதில் லாகின் பண்ணிடுங்க. இசேவை ஐடி கிரியேட் பண்ண தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு கேன் ஐடி கிரியேட் பண்ணுறதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள வாங்க. அடுத்தது டிபார்ட்மெண்ட் வைஸ், இதில் போய் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸ் அப்படின்றது வரும். இதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டில் கார்டு நம்பர் தான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதுதான் இதில் இந்த ஃபஸ்ட் பேஜில் இந்த இதில் வரும். இன்கம் சர்டிஃபிகேட் சர்வீஸ் எடுத்தோடனே
யார் யாருக்கு என்ன டாக்குமெண்ட்டு அப்படி கொடுக்கணுன்றது வச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணும்போது அப்போ தான் அப்ளிகண்ட்டாக வருவாங்க. அப்பாவோ அம்மாவோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய வருமானம் தான் கொடுக்குற மாதிரி வரும். நிறையா பேர் வந்து சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினச்சி பெரிய ஆளோட அவங்களுடைய ஃபோட்டோவை கொண்டு வருவாங்க. அப்படி யாரும் பண்ணிட வேண்டாம். யாருக்கு அப்ளை பண்ணணும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இப்போ அவங்க யார் பேர் வரணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஆதார் அட்டை தான் வைக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்தது ப்ரொசீடர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் ஐடி அப்படின்றது கேன் ஐடி இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்க டைரெக்டாக அப்ளிகண்ட் கேன் நம்பரை கொடுக்கலாம், இல்லைன்னா மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுக்கலாம், அல்லது ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணலாம். இது 3ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்கள் பேர் வந்து கீழே வந்து ப்ரிவ்யூ வந்துடும். நான் கிளிக் பண்ணோடனே கீழே வந்து ப்ரிவ்யூ வந்துருச்சு. அதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆதார் நம்பர் கேட்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுத்துருங்க. யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஓடிபி. இப்போ ப்ரொசீடர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு அப்படின்னா ஏற்கனவே கேன் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், அட்ரஸ் இது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம பண்ண போகிறது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுல டோட்டல் மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், 3 பேர்னா 3 பேர், 4 பேர்னா 4 பேர்னு கொடுத்துக்குங்க. அந்த 4 பேர்த்தில் யார் அப்போ இன்கம் அப்ளை இது ஈட்டுறாங்களோ அவங்களோட ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இது குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பேரை போட்டுக்குங்க. அவங்க அப்ளை பண்ண அப்ளிகேண்ட்டுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத போட்டுக்குங்க. அப்ளிகேண்டாக இருக்கிறவங்களுக்கு செல்ஃபு, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு, அம்மாவா அப்பாவா அக்காவா தங்கச்சி அண்ணனா தம்பியா அப்படிங்கிற உறவு முறை ஒவ்வொரு பேராக போடும்போது அவங்களுக்கு என்ன உறவு முறை வரும்ன்றதை போட்டு ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பப்ளிக்னு கொடுத்துட்டு அதர்ஸை செலக்ட் பண்ணுறேன். அதர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்றத கேட்கும். நான் வந்து சுய தொழில் பார்க்குறேன், அதனால் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு அடிச்சிடறேன். இந்த பக்கம் தமிழில் அடிச்சிருங்க. சுய தொழில் அடிச்சுட்டு மாத வருமானம் என்ன அப்படிங்கிறத மேலே உள்ள கட்டத்தில் டைப் பண்ணிடுங்க. நீங்கள் மாத வருமானம் இதில் அடித்தா போதும், கீழே வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோன்றது அதான் எடுத்துக்கிறோம். இப்போ 7000 போட்டிருக்கேன், மாதத்துக்கு 7000, வருஷத்துக்கு அப்படிங்கிறபோது 84,000. நீங்கள் 6,000 போடுறதா அந்த உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 6,000, 7,000, 8,000 நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் கடைசியில் ஆர்ஐ வந்து விசாரணை பண்ணும்போது உங்களுடைய பதிலை பொறுத்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டு மாறலாம், இல்லைன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டே வரலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் யார் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் போட்டாச்சு. அடுத்து வருமானம் ஈட்டுறவங்களுக்கு இவங்க அடுத்து 2வது என்ன உறவு முறை அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க இதில் வந்து ஹவுஸ் ஹோல்டும் ஸ்டூடெண்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வருமானம் நோ இன்கம். மற்றது எதாவது செலக்ட் பண்ணாலுமே நீங்கள் இன்கம் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு கொடுக்கலாம் அவங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். அதே எவ்வளோ ஸ்டூடெண்ட் படிச்சுருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் சப்மிட் பண்ணிடுங்க. வழக்கமாக இந்த பக்கம் சப்மிட் பண்ணுறதுல என்னென்ன டாக்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, ஃபேமிலி கார்டு, அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷன் இதில் இருக்கிறது தான், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கையெழுத்து போட்டு மறுபடியும் நீங்கள் இதிலே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் நம்பர் கொடுத்துருங்க. இந்த பக்கம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண நம்பர் வந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருங்க. அப்ளிகன் ஃபோட்டோ, அடுத்தது எனி அட்ரஸ் ப்ரூஃப். நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுல ஆதாரையும் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டையும் இணைச்சே வச்சு ஏற்றி விட்ருங்க. அடுத்தது இதில் ஃபேமிலி கார்டு தனியாக கேட்கும், அது ஸ்மார்ட் கார்டை தனியாக எடுத்துக்கிங்க. இதில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, வேறு வருவாய் கிராமமாக இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிரும். ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ், ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாதீங்க. இதே எவ்வளோ சுய உறுதிமொழி போடுவோம். செல்ஃப் டிக்ளரேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அதில் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து மேக் பேமெண்ட்டுன்னு ஆப்ஷன் காட்டும்.
அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் அமௌண்ட் கட்டுறது எவ்வளவு 60 ரூபா கட்டுற மாதிரி வரும். ஐ அக்ரீட்னு கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கிரெடிட் கார்டு மூலமாக, டெபிட் கார்டு மூலமாகவோ அல்லது இன்டர்நெட் பேங்க் மூலமாகவோ இல்லை QR கோடு ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ UPI கோடு மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதைப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கட்டிக்கிங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒப்புகை சீட்டுன்னு இந்த மாதிரி வந்துடும். 60 ரூபான்னு போட்டு வருவாய்த்துறையால் வழங்கப்படும் வருமான சான்றிதழ் பெறுவதற்கான ஒப்புகை சீட்டு இது. உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.